உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. உயிரில் இருக்கிற 21 சொத்துக்கள்ல 20% சொத்துக்கள் கூட இல்லை. பெண்கள் விடுதிக்கு விஜயசுந்தரம் எதுக்காக போனாரு? என் ஹாஸ்டல், என் இஷ்டம், நான் அப்படிதான் போவேன். அங்கே ட்ரெஸ்ஸியாக இருக்கணும்னா கிராஜுவேட்டாக இருக்கணும். இவர் பள்ளிக்கூடம் போனவர், அதுக்கு மேலே போகல. ஆனால் பொய் சர்டிஃபிகேட் வாங்கி மெம்பர் ஆகிட்டார். வட மாவட்டத்தில் பலமாக இருக்கும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த பி.டி. லீ செங்கல்வராய நாயக்கர் தனது சொத்துக்களை தாம் சார்ந்த சமூக மக்களின் பொது நலனுக்கு உயில் எழுதி வைத்தார். இந்த சொத்துக்களை உள்ளடக்கி 1874ஆம் ஆண்டு பி.டி. லீ செங்கல்வராய நாயக்கர் என்ற பெயரில் அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மட்டுமன்றி கொச்சி, பெங்களூரு என வெளி மாநிலங்களிலும் இந்த அறக்கட்டளைக்கு சொத்துகள் இருக்கின்றன. பள்ளிகள், கல்லூரிகள், கட்டிடங்கள், வணிக நிறுவனங்கள் என அறக்கட்டளைக்கு கீழ் மொத்தமாக 30,000 கோடி ரூபாய் மதிப்பில் சொத்துக்கள் இருக்கின்றன. இந்த அறக்கட்டளையின் சேர்மனாக ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் இருந்து வந்த நிலையில் அவர் மீதுதான் எக்கச்சக்கமான புகார்கள் அடுக்கப்படுகிறது. பி.டி. லீ செங்கல்வராய நாயக்கர் எழுதி வைத்ததில் முக்கால்வாசி சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களுடன் சேர்ந்து முறைகேடாக விற்று லாபம் பார்த்துவிட்டதாக குற்றம் சாட்டி முன்னாள் அறங்காவலரான வீரப்பன் என்பவர் முதலமைச்சரின் தனிப்பிரிவு அலுவலகத்தில் புகார் கொடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிரில் இருக்கிற 21 சொத்துக்களில் 20% சொத்துக்கள் கூட இல்லை. இதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஆக்கிரமிப்பாளர்களோடு சேர்ந்து ட்ரஸ்ட்டு குழுவே அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு சொத்தை விற்றுனுக்குது. அறக்கட்டளையில் அறங்காவலராக இருக்க வேண்டும் என்றால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் என்ற நிலையில் தற்போது அறங்காவலராக இருந்து வரும் விஜயசுந்தரம் பள்ளி படிப்பை கூட முடிக்கவில்லை என்ற புகாரும் எழுந்திருக்கிறது. ஆள் பலத்தை வைத்து அறங்காவலரான விஜயசுந்தரம் அந்த அறக்கட்டளையின் கீழ் இயங்கி வரும் கல்லூரிகளின் பெண்கள் விடுதிகளுக்குள் இரவு நேரங்களில் அத்துமீறி நுழைவதாகவும் சிலரிடம் தகாத முறையில் நடந்து கொள்வதை வாடிக்கையாக வைத்திருப்பதாகவும் பகீர் புகார் முன்வைக்கப்படுகிறது. இது தவிர்த்து அறக்கட்டளை நிறுவனங்களில் வேலை வாங்கி கொடுப்பதாக கூறி பலரிடம் பணம் வாங்கி விஜயசுந்தரம் மோசடி செய்ததாக கூட புகார் சொல்லப்படுகிறது. விஜயசுந்தரம் அப்படின்ற ஒருத்தர் நைட்டு 9 மணிலேருந்து 9:45 வரைக்கும் கேமராவை ஆஃப் பண்ணிட்டு சல்லாபப்படுத்தியிருக்காரு. கேமரா எதுக்காக ஆஃப் பண்ண வருது? அதுவும் பெண்கள் விடுதிக்கு விஜயசுந்தரம் எதுக்காக போனாரு கேட்டதுக்கு என்கிட்ட அவர் பேசின ரெக்கார்டு இருக்கு. என் ஹாஸ்டல், என் இஷ்டம், நான் அப்படிதான் போவேன், நீ யாரடி என்னை கேட்கணும்? எனக்கு கொலை மிரட்டல் ஏகப்பட்டது வந்தது. பி.டி. லீ 1870 150 வருஷத்துக்கு முன்னே இறந்து போனார். அதெல்லாம் அப்போ பாதுகாப்பு வச்சுருந்ததெல்லாம் எல்லாத்தையும் ஒரு லாரியில் சென்ற ஒரு 3 மாதத்துக்கு முன்னே தூக்குன்னு போய் விற்று விட்டாங்க. அங்கே விஜயசுந்தரம்ன்றவர் தான் முக்கியமானவர். இந்த விஜயசுந்தரம் அப்படின்ற ட்ரஸ்டியை பார்த்தோம்னா அவர் ட்ரஸ்டியாக இருக்கவே தகுதியற்றவர். கிராஜுவேட்டாக இருக்கணும். இவர் பள்ளிக்கூடம் போனவர், அதுக்கு மேலே போகல. ஆனால் பொய் சர்டிஃபிகேட் வாங்கி மெம்பர் ஆகிட்டார். அறக்கட்டளைக்கு சொந்தமாக வங்கியில் இருந்த வைப்பு தொகை 34 கோடியில் இருந்து 14 கோடியை யாருடைய அனுமதியும் இல்லாமல் தன்னிச்சையாக செலவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் அறக்கட்டளையில் எந்த நியமனம் நடப்பதாக இருந்தாலும் அரசு அனுமதி பெற்றுத்தான் நடக்க வேண்டும் என்ற நிலையில் இஷ்டத்திற்கு உறவினர்கள் வேண்டியவர்களுக்கு முறைகேடாக பதவியை கொடுப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அறக்கட்டளைகளுக்கு கீழ் இயங்கும் கல்லூரிகளில் பேராசிரியர் நியமன கூட முறையாக நேர்முக தேர்வு நடத்தாமல் வேண்டியவர்களுக்கு வேலை கொடுப்பதாக ட்ரஸ்ட் சேர்மன் கலையரசன் மீது வரிசை கட்டி நிற்கின்றது புகார்கள். காஞ்சிபுரம் உவேரி சத்திரத்தில் உள்ள திருமண மண்டபத்தை சீரமைக்க 7 லட்சம் ரூபாய் ஒதுக்கியதாக கூறி கடைசியில் 80 லட்சத்தை சுருட்டி கொண்டதாக புகார்களை அடுக்குவது திடுக்கிட வைக்கின்றது. முக்கியமா செய்யக்கூடியது என்னன்னா, தான் உழைப்ப நடத்தணும்னு ஜெகநாதன், டைரக்டர் நாகராஜின்ற ஒரு மிகப்பெரிய உள்ள இருக்க டீம் எல்லாமே நாயக்கருடைய சொத்தை அபகரிக்கிறாங்க. ஒரு காரில் கவர்மெண்ட் சிம்பிள் யார் குத்தணும்னு இருக்குது, யார் அதை யூஸ் பண்ணணும்னு இருக்கு. கரண்ட் பொசிஷன்ல இல்லாத நீதிபதி ட்ரஸ்டியா இருக்கிறவரு எப்படி தன்னுடைய காரில் கவர்மெண்ட் சிம்பிள் யூஸ் பண்றாரு? அதுவே சட்டப்படி தப்பு.
மேலும் அறக்கட்டளைக்கு கீழ் வரும் எந்த டெண்டராக இருந்தாலும் ஸ்ரீவாரி என்ற ஒப்பந்த நிறுவனத்திற்குத்தான் வழங்கப்படுகிறது என்றும் அதன் மூலம் கமிஷன் பார்த்து அறக்கட்டளை நிர்வாகிகள் லாபம் பார்ப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பல்லாயிரம் கோடி சொத்துள்ள PT லீ செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளையில் தலை முதல் கால் வரை நிர்வாக சீர்கேடும் ஊழலும் மலிந்திருப்பதாக புகார்கள் கூறப்படும் நிலையில் அதனை குழு அமைத்து முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழகத்தில் இது மாதிரி பல அறக்கட்டளைகள் இயங்கி வரும் நிலையில் அந்த அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் கோடிக்கணக்கான சொத்துக்கள் முறையாக நிர்வகிக்கப்படாமல் மோசடிக்கும் முறைகேடுக்கும் ஆளாக்கப்படுகிறது. ஆகையால் தனி ஆவர்த்தனம் செய்து வரும் அறக்கட்டளை நிர்வாகிகளை கண்காணித்து சொத்துக்களை அனாமத்தாக போவதை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இந்த நிலையில் முறைகேடு புகார்கள் குறித்து அறக்கட்டளை சேர்மன் கலையரசனிடம் விளக்கம் கேட்டபோது முற்றிலும் மறுப்பு தெரிவித்ததோடு அறக்கட்டளையில் இருந்து நீக்கப்பட்ட காரணத்திற்காக காழ்ப்புணர்ச்சியுடன் ஆதாரமற்ற புகார்களை கூறி வருவதாக தெரிவித்தார். மேலும் சட்டப்படிதான் அறக்கட்டளை சொத்துக்கள் நிர்வகிக்கப்படுகிறது என்றும் அவர் கூறினார். முன்னாடி ட்ரஸ்டிங்க அவரு சரியில்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் அவரை நீக்கிட்டாங்க. ஓகேங்க சார். அதனால அவர் அவதூறா அதையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு பண்ணிட்டு தான் இருக்காரு. அதாவது இந்த நல்லா நடக்கிற ட்ரஸ்ட் கெடுக்கணுங்கிற எண்ணத்தெல்லாம் அவர் பண்றாரு, அவ்வளவுதான். ஓ ஓகே 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 சார். இல்ல சார், இப்ப நீ 1 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் எடுக்கணும்னாலே டிரான்ஸ்பரண்டா அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா போயிட்டு இருக்குது. நிறைய வளர்ச்சி பண்ணிருக்கோம். இது வரைக்கும் பச்சை வசரம் பிரிஞ்சு வந்த பின்னாடி செய்யாததெல்லாம் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது பொறுக்காம ஒரு வெளியே நீக்கிவிட்டதுனால சும்மா தேவையில்லாம அவதூறா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.